இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நீர் தட்டுப்பாடு இருக்கும் அபாயத்தை கொண்ட நாடுகளின் பிரிவில் மலேசியா இடம்பெறவில்லை. ஃபடிலா. உலகளாவிய நிலையில் நீர் தட்டுப்பாடு இருக்கும் அபாயத்தை கொண்ட நாடுகளின் பிரிவில் மலேசியா இடம்பெறவில்லை. இதற்கு நாட்டில் இன்னும் போதுமான அளவுக்கு சுத்திகரிக்கப்படாத நீர் வளங்கள் இருப்பதே காரணம் என துணை பிரதமர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த நீர்வள மேலாண்மை, ஆற்றுப்படுகை பகுதிகளின் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் நீர் விநியோக அமைப்பின் செயல்திறன் ஆகியவற்றில்தான் தீர்க்கப்பட வேண்டிய உண்மையான சவால்கள் உள்ளன. மலேசியா ஆண்டுக்கு சராசரியாக 2500 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழையை பெறும் அதே வேளையில் ஆண்டுக்கு 580 பில்லியன் கன மீட்டருக்கும் அதிகமான நீர்வளம் இருப்பதையும் ஃபடிலா யூசுப் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் நாடு நீர் வளங்களின் பற்றாக்குறையை எதிர்கொள்ளவில்லை என்பது தெளிவாகிறது. நாட்டின் முக்கிய சவால் நீர் பற்றாக்குறை அல்ல, மாறாக நீண்டகால நீர் விநியோகத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக நீர் வளங்களை நாம் எவ்வாறு ஆக்கப்பூர்வமாக நிர்வகித்து பாதுகாத்து மேம்படுத்துகிறோம் என்பதே மிகவும் முக்கியம் என ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். நீர் திவால் என்ற சொல் நீர் வளங்களின் பற்றாக்குறையை மட்டும் குறிக்கவில்லை, மாறாக தூய்மைக்கேடு அதிகரிப்பினால் பாதிக்கப்படும் நீரின் தரத்தின் அம்சங்களையும் உள்ளடக்கியுள்ளது என அவர் விவரித்தார். மரம் விழுந்து ஆடவர் இறந்த சம்பவத்தில் பெற்றோருக்கு 8,24,180 ரிங்கிட் இழப்பீடு வழங்க டத்தோ பண்டாருக்கு உத்தரவு. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் DBKL பராமரிப்பின் கீழ் உள்ள ஒரு பொது சாலை தடுப்பில் மரம் ஒன்று விழுந்ததில் ஆடவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் பெற்றோருக்கு 8,24,180 ரிங்கிட் இழப்பீட்டை கோலாலம்பூர் டத்தோ பண்டார் வழங்க வேண்டும் என்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது. உயிரிழந்த 30 வயதான ஃபுன்முன் லாப்பின் பெற்றோர்களான 61 வயதுடைய குயிலிங் சிம் மற்றும் 63 வயதுடைய ஃபுன்கோக் ஹோய் செய்த விண்ணப்பத்திற்கு அனுமதி அளித்து நீதிபதி FND நசிலா அப்துல்லா தீர்ப்பை அளித்தார். முன் லாப்பின் இறுதி சடங்கு செலவான 26,180 ரிங்கிட், இழப்பீட்டு தொகையாக 7,68,000 ரிங்கிட் மற்றும் துயரத்திற்கான இழப்பீடாக 30,000 ரிங்கிட் ஆகியவற்றை டத்தோ பண்டார் செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஈரான் மீதான தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு உலக தலைவர்கள் ஆதரவு. பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதை தெஹரான் மறுத்திருந்த போதிலும் ஈரானின் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தும் நடவடிக்கைகளை உலக தலைவர்கள் வரவேற்றனர். இது பதற்றங்களை தணிப்பதற்கான ஒரு சிறு நம்பிக்கையை அளித்துள்ளது. மேலும் வாஷிங்டன் தெஹ்ரான் இடையிலான பேச்சுவார்த்தையை வரவேற்றுள்ள பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் மத்திய கிழக்கு மோதலுக்கு அவசர தீர்வு காண்பதே முக்கிய முன்னுரிமை என்றும் கூறினார். தற்போது முக்கிய முன்னுரிமை மோதலை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதும் பேச்சுவார்த்தை மூலம் உருவாக்கப்படும் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதும் ஆகும். குறிப்பாக அணு ஆயுதங்கள் தொடர்பாக ஈரானுக்கு கடுமையான நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனிடையே ஈரானிய எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு நிறுத்துவதற்காக டொனால்ட் டிரம்பின் முக்கிய முடிவை ஐரோப்பிய ஒன்றியம் வரவேற்றதோடு அதனை ஒரு நிதானத்தின் வெளிப்பாடு என்றும் குறிப்பிட்டது. மேலும் மத்திய கிழக்கில் பதற்றங்களை குறைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தாங்கள் ஆதரிப்பதாக அந்த அமைப்பின் பேச்சாளர் அன்வர் எல் நான் கூறினார். சீன கல்லறையில் ஒழுங்கீனம், கள்ளக்காதல் ஜோடி கைதாகி தடுத்து வைப்பு. பினாங்கில் பட்டப்பகலில் சீன சுடுகாட்டில் ஒழுங்கீனத்தில் ஈடுபட்ட வைரலான ஆடவரும் மாதுவும் கைதாகி விசாரணைக்காக 3 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 50 வயதிலான அந்த ஆடவரும் 30 வயது மதிக்கத்தக்க அப்பெண்ணும் ஜார்ஜ் டவுனில் இரவு கைதானதாக பினாங் போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி இஸ்மாயில் கூறினார். இருவரும் கணவன் மனைவி அல்ல என்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டது, பெண்ணின் மரியாதைக்கு பங்கம் விளைவித்தது ஆகிய கோணங்களில் விசாரணை நடைபெறுவதாக அசிசி சொன்னார். நிர்வாண கோலத்தில் அவ்வாடவரும் அரை நிர்வாணமாக அப்பெண்ணும் சீன கல்லறையில் கொஞ்சமும் கூச்சமின்றி ஒழுங்கீனத்தில் ஈடுபட்ட 38 வினாடி வீடியோ முன்னதாக வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அச்சம்பவத்தை நேரில் கண்ட மாது ஒருவர் அவ்விருவரையும் கடிந்து கொண்டே அந்த வீடியோவை பதிவு செய்திருந்தார். விஷயம் வெளிச்சத்துக்கு வந்ததும் சம்பந்தப்பட்ட சீன கல்லறையின் நிர்வாகமும் போலீசில் புகார் செய்ததாக அறியப்படுகிறது.
ராயா பதிவில் எல்ஜிபிடி பிரச்சாரமா? வைரல் பதிவு குறித்து உடனடி விசாரணைக்கு மலாக்கா அரசு உத்தரவு. ஹரிராயா கொண்டாட்டம் தொடர்பான ஒரு சமூக ஊடக பதிவில் எல்ஜிபிடி கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் அம்சங்கள் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. த்ரெட்ஸ் பதிவில் ஒரே மாதிரியான இளஞ்சிவப்பு உடையில் பெண் தன்மை கொண்டவர் உட்பட 2 ஆண்கள் ஜோடோ லெபரான் த திபா என்ற வாசகத்துடன் மிகவும் நெருக்கத்துடன் காணப்பட்டனர். இது பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. மெல்லிமாவ் கபோங் பத்துகாஜா என்னும் இடத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இச்சம்பவம் உண்மையா, எங்கு நடந்தது என்பது கண்டறிய உடனடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ரஹமத் மரிமான் கூறினார். விசாரணை முடிவின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். ஸ்ரீ மார்த்தாண்டவர் ஆலயத்தில் தொடங்கியது பங்குனி உத்திர திருவிழா. பஹாங் மாரான் ஸ்ரீ மார்த்தாண்டவர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவிற்கான கொடியேற்ற வைபவம் பக்தர்கள் புடைசூழ நேற்று மாலை மணி 8க்கு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் 108 சங்காபிஷேகங்களுடன் அவ்விழா மேலும் களை கட்டியது. இந்நிலையில் மார்ச் 31ஆம் தேதி இரவு தொடங்கி ஏப்ரல் 1ஆம் தேதியில் ஸ்ரீ மார்த்தாண்டவர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா நடைபெறும் என்று ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். மார்த்தாண்டவருக்கான மகா அபிஷேகம் அத்திருவிழாவின் முத்தாய்ப்பு அங்கங்களில் ஒன்றாக அமையும். அது மட்டும் இன்றி இத்திருவிழாவில் காவடி சுமந்து காணிக்கை செலுத்தவிருக்கும் மக்கள் மார்ச் 31ஆம் தேதி மாலை மணி 5க்கு மாரான் கம்புங் ஜாராவில் கூடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இந்நிலையில் பக்தர்களுக்கான தங்கும் வசதி உட்பட 3 வேளை அன்னதானமும் வழங்கப்படவிருப்பதாக கூறிய ஆலய நிர்வாகம் அதிகமான தங்க ஆபரணங்களை அணிந்து வர வேண்டாம் எனவும் வலியுறுத்தியது. அமெரிக்காவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீ. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் போர்ட் ஆர்த்தர் நகரில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து கரும் புகை எழுந்தது. கார் கண்ணாடிகள் அதிர்ந்திடும் அளவுக்கு ஒரு பயங்கரமான வெடிப்பு சத்தம் கேட்டதோடு துர்நாற்றம் வீசியதாகவும் நேரில் பார்த்தவர்களும் அப்பகுதியில் வசிப்பவர்களும் கூறியுள்ளனர். வலேரோ சுத்திகரிப்பு தொழிற்சாலையில் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததாக போர்ட் ஆர்த்தர் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த வெடிப்பு வெப்பமூட்டும் பகுதியில் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று ஜெஃபர்சன் மாவட்ட அதிகாரி சீனா ஸ்டீபன்ஸ் கூறினார். இச்சம்பவத்தை தொடர்ந்து அதிகாரிகள் அப்பகுதியில் காற்றின் தரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போர்ட் ஆர்த்தர் போலீசும் தீயணைப்பு துறையும் அருகில் உள்ள குடியிருப்பாளர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்துகின்றனர். ஆனால் வெளியேறுவதற்கான உத்தரவுகள் எதுவும் அங்கு பிறப்பிக்கப்படவில்லை. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவுடன் கைகோர்க்கும் சவுதி, UAE அதிகரிக்கும் வளைகுடா பதற்றம். மத்திய கிழக்கில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் ஈரானுக்கு எதிரான போரில் சவுதி அரேபியாவும் UAE எனப்படும் ஐக்கிய அரபு சிற்றரசும் குதிக்கப் போவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவுடன் இணைவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை அவை எடுத்துள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. குறிப்பாக சவுதி அரேபியா அதன் முக்கியமான விமான தளத்தை பயன்படுத்தி அமெரிக்க படைகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. ஐக்கிய அரபு சிற்றரசு ஈரான் தொடர்புடைய சில அமைப்புகளை மூடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. இது ஈரானுக்கு எதிரான அதன் கடுமையான அணுகுமுறையை காட்டுகிறது. இது முன்பு அவர்கள் எடுத்திருந்த நடுநிலை நிலைப்பாட்டிலிருந்து பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. போரில் இணையுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே வளைகுடா நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தது நினைவிருக்கலாம். அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு படைகளுக்கு எதிராக கடந்த சில வாரங்களாக ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் வளைகுடா நாடுகளில் எண்ணெய் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து வந்தன. இதனால் அந்த வட்டாரத்தில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளதும் சவுதி மற்றும் UAE போரில் குதிக்க காரணமாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. அமெரிக்கா இஸ்ரேலுடன் நாடுகள் அணி சேர்வதால் வளைகுடா நெருக்கடி ஒரு முழுமையான போராக மாறுமா என்ற அச்சம் அதிகரித்து உள்ளது. குடிநுழைவு அதிகாரியாக நடித்து வெளிநாட்டினரிடம் கொள்ளை, ஆடவன் கைது. கோலாலம்பூர் டாங்வாங்கி வட்டாரத்தில் குடிநுழைவு துறையின் அதிகாரியாக நடித்து வெளிநாட்டினரிடம் கொள்ளையடித்து வந்த ஆடவன் கைது செய்யப்பட்டான். டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு துறையின் வேவு தகவலை தொடர்ந்து 32 வயதுடைய அந்த சந்தேக பேர் வழி பிற்பகல் மணி 1:30 அளவில் கைது செய்யப்பட்டதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் சஷலி அடாம் தெரிவித்தார்.
அந்த ஆடவன் தற்போது போலீஸ் விசாரணைக்கு உதவும் பொருட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அந்த நபர் குற்ற செயலுக்கு பயன்படுத்தியதாக நம்பப்படும் உடைகள், ஒரு மோட்டார் சைக்கிள், தலைக்கவசம் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டது. வெளிநாட்டு நபர்களின் கடப்புதழ்களை கேட்பதற்கு முன் தன்னை அந்த ஆடவன் குடிநுழைவு அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டதாகவும், பாதிக்கப்பட்டவர்கள் சற்று அசந்திருந்த போது உடனடியாக அவர்களது பணப்பையை எடுத்துக்கொண்டு தப்பியோடும் வழக்கத்தை கொண்டிருந்ததாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் சஷலி அடாம் தெரிவித்தார். பட்டாசு வெடித்துக் கொண்டே RXZ மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற ஆடவனை போலீசார் அடையாளம் கண்டனர். பட்டாசுகளை வெடித்தபடி ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டும் நபரின் காணொலி வைரலானதை தொடர்ந்து அந்நபர் போலீசை தீவிரமாக தேடி வருகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:30 மணிக்கு ஜாலான் ஜொஹூர்பாரு செரம்பான் சாலையில் 185வது கிலோமீட்டரில் யமஹா RXZ மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்ததாக செகாமட் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் நந்தா கூறினார். இது தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்த பொதுமக்கள் 0793258811 என்ற எண்ணில் செகாமட் போலீஸ் தலைமையகத்தை தொடர்பு கொண்டு தகவல் தருவதற்கு உதவ முன்வருமாறு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் நந்தா கேட்டுக்கொண்டார். இந்த சம்பவத்தை போலீஸ் கடுமையாக கருதுவதோடு விசாரணைக்கு உதவுவதற்காக சந்தேக நபரை தீவிரமாக தேடி வருவதாக அவர் தெரிவித்தார்.